நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு தெய்வீக சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்கு. இத நான் சொல்லல. டிசம்பர் 21, 2025 நடந்த ஒரு சிவபுராண பிரார்த்தனையில வெளிவந்த ஒரு பெரிய ரகசியம். வாங்க அந்த சக்தி, அந்த தெய்வீக துகள் பத்தி நாம ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்குள்ளேயே ஒரு பயங்கரமான சக்தி, ஒரு தெய்வீக பொறி அப்படியே தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது என்ன சக்தி? முக்கியமா அதை எப்படி தட்டி எழுப்புறது? வாங்க, இதுக்கான பதில தான் நாம ஒன்னா சேர்ந்து தேட போறோம். சரி, நாம முதல்ல இந்த இறைத்துகள்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன, அதோட தன்மைதான் என்ன, அத முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, இந்த இறைத்துகள்ங்கிறது ஏதோ கவிதைக்காக சொல்ற வார்த்தை இல்ல. அது ஒரு நிஜமான விஷயம். அதுக்குள்ள அறிவு, உணர்வு, ஆன்மீக சக்தி இப்படி எல்லாமே அடங்கி இருக்கிற ஒரு பொக்கிஷம். இதுல இருக்கிற பெரிய ஆச்சரியமே என்ன தெரியுமா? இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, அது நம்ம கிட்ட உயிர்ப்போட இருக்கா இல்ல தூங்கிட்டு இருக்கா? அதுதான் இங்க மேட்டரே. அதாவது இந்த துகளுக்கு 2 நிலை இருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு அப்படியே உயிர்ப்போட ஞானத்தோட வெளிச்சமா இருக்கிற நிலை. இன்னொன்னு எந்த சக்தியும் இல்லாம செயலிழந்து கிட்டத்தட்ட செத்துப்போன மாதிரி இருக்கிற நிலை. நம்மளோட மொத்த ஆன்மீக பயணமே இந்த செயலற்ற நிலையிலிருந்து அத உயிர்ப்போட மாத்துல ஒரு பெரிய போராட்டம்தான். சரி, நாம தியரியா பேசிட்டு இருக்கோம். ஆனா இதே பிரச்சனைய நிஜமாவே ஒருத்தர் சந்திச்சார்னா அவரோட கதை நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும் இல்லையா? அவர் வேற யாரும் இல்ல, அவர்தான் மாபெரும் துறவி அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. தனக்குள்ள அந்த சக்தி இருக்கு. ஆனா அது இருந்தும் இல்லாத மாதிரி எந்த பிரயோஜனமும் இல்லாம முடங்கி கிடக்குன்னு உணர்ந்தப்போ அவர் அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. இதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பெரிய திருப்புமுனையா அமையுது. அவரோட மனவேதனைய இந்த ஒரு வரியில நம்மால பார்க்க முடியுது. அது செத்து போயிற்றே, இதை எப்படி எழுப்புவது? நீங்களே யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள இருக்கிற உயிரே செத்து போச்சுன்னு நாம உணர்ந்தா எப்படி இருக்கும்? இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல, இது ஒரு ஆன்மாவோட கதறல். அப்போ இப்படி செத்து போன மாதிரி இருக்கிற ஒரு துகளை திரும்பவும் உயிர்ப்பிக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு என்ன மருந்து? வாங்க, அததான் இப்போ பார்க்க போறோம். இத ரொம்ப அழகா ஒரு உவமையோட சொல்லலாம். இப்போ ஒருத்தர் மரணப்படுக்கையில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு சரியான உயிர்காக்கும் மருந்து கொடுத்தா அவர் பிழைச்சுக்குவார் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த துகளையும் உயிர்ப்பிக்க முடியும். சரி, அப்போ நம்ம ஆன்மாவுக்கான அந்த சஞ்சீவி மருந்து எது? அந்த மருந்து ரொம்ப சிம்பிள். அது வேற எதுவும் இல்ல, இந்த 4 படிகள் தான். ஸ்டெப் 1, முதல்ல ஆமா எனக்குள்ள இருக்கிற சக்தி இப்போ செயலற்று இருக்குன்னு நாம ஒத்துக்கணும். ஸ்டெப் 2, நல்ல புனித நூல்கள், பாடல்கள், புத்தகங்கள் மூலமா அந்த துகளுக்கு ஞானத்தை உணவா கொடுக்கணும். ஸ்டெப் 3, முழு மனசோட உண்மையான பக்தியோட இறைவன்கிட்ட எனக்கு அருள் பண்ணுன்னு கேட்கணும். கடைசியா ஸ்டெப் 4, அவர் நமக்கு காட்டுற வழியில எந்த தயக்கமும் இல்லாம செயல்படணும். அவ்வளவுதான். சரி, இப்போ அருணகிரிநாதரோட கதைக்கு வருவோம். நாம இப்போ பார்த்த இந்த வழிகளை பின்பற்றி அவர் எப்படி ஜெயிச்சார்? அந்த கிளைமேக்ஸ இப்போ நாம பார்க்க போறோம். அருணகிரிநாதர் முருகன் கிட்ட போய் மனமுருகி கதறி உதவி கேட்கிறாரு. அப்போ அவருக்கு கிடைச்ச பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பதில், ஆனா பயங்கர சக்தி வாய்ந்தது. முருகன் அவர்கிட்ட சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், பாடு. அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை தான் அவரோட முழு வாழ்க்கையும் மாத்தப் போகுது. அந்த தெய்வீக கட்டளையை அப்படியே ஏத்துக்கிட்டு அவர் பாட ஆரம்பிக்கிறார். அப்போதான் அந்த அற்புதம் நடக்குது. செத்து போயிருந்ததா அவர் நினைச்சாரே, அந்த துகள் கொஞ்சம் கொஞ்சமா புத்துயிர் பெற ஆரம்பிக்குது. பாத்தீங்களா? நாம முன்னாடி பார்த்த 4வது ஸ்டெப் இதுதான். வெறும் ஞானம் மட்டும் பத்தாது, செயல்ல இறங்கணும். சரி, இந்த துகள் ஒரு தடவை விழிச்சுக்கிட்டா என்னெல்லாம் நடக்கும்? அது நமக்கு என்ன சக்திகளை கொடுக்கும்? இங்க பாருங்க. முதல்ல இந்த உலகத்தை சரியா புரிஞ்சுக்கிற உண்மையான ஞானம் கிடைக்கும். 2வது, நமக்குள்ள இருக்கிற எதிரிகளை, அதாவது நம்மளையே ஜெயிக்கிற திறன் கிடைக்கும். 3வது, நம்ம உடம்ப அழிஞ்சாலும் நம்ம புகழ் நிலைச்சு நிக்கும். அது மட்டும் இல்ல, அறிவு ஒரு ஊற்று மாதிரி சொரந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் விட முக்கியமா மத்தவங்களுக்கு நல்லது செய்யற ஒரு பெரிய சக்தி நமக்கு கிடைக்கும். இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்னங்க வேணும்? சரி, நாம இப்போ இந்த பகுதியோட முடிவுக்கு வந்துட்டோம். உயிர்னா என்ன, உடம்புனா என்னங்கிற ஒரு மிக ஆழமான உண்மையோட இதை நிறைவு செய்யலாம். இந்த ஒப்பீட்டை நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புங்கிறது தற்காலிகமானது. அது ஒரு வாடகை வீடு மாதிரி. ஆனா அந்த துகள் தான் நித்தியமானது. அதுதான் நம்மளோட உண்மையான அழிவே இல்லாத உயிர். வீடு காலியாகலாம், இடிஞ்சு போகலாம், ஆனா அந்த உயிர் அது எப்பவும் நிலைச்சு நிக்கும். ஆக இந்த முழு பகுதியிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். நாம வெறும் இந்த உடம்ப மட்டும் இல்ல,
அதுக்கும் மேல நமக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீக துகள, அந்த சக்திய தட்டி எழுப்புறது தான் உண்மையான முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான ஒரே ரகசியம். அருணகிரிநாதர் தன் பயணத்தை தொடங்கினார், ஜெயிச்சார். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது. உங்களுடைய பயணம் எப்போ ஆரம்பிக்க போகுது? ஒரு கணம் உங்களையே கேட்டு பாருங்க. உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக துகள் அது உயிருடன் இருக்கா இல்ல தூங்கிட்டு இருக்கா? யோசிச்சு பாருங்க.